ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கங்கணம் கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து முன்னாடி நாள் தீர்த்தத்துக்கு வந்து முன்னாடி நாள் நம்ம வந்து சட்டி வாங்கி பூஜை பண்ணி வாங்கி கொண்டு வந்து கோயில்கிட்ட வைக்கிறது. அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி கிளம்பி இங்கே வந்துட்டோம். லேட் ஆகிடுச்சுங்கிறனால இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுக்க முடியல. அதனால நான் வீடியோ நடுவிலே வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக அந்த சட்டி பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி தான் நமக்கு வந்து உருவம் சட்டி எல்லாம் கையில் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து இங்கே தெரியுதுல, ரைட் சைட் கோவில் தெரியுதுல, இங்கே கொண்டு வந்து வச்சிடணும் இன்றைக்கி நைட்டு. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து அந்த பானை எடுத்துகிட்டு நம்ம வந்து போகலாம். அப்படியே நேராக ஆற்றுக்கு போயிடணும். ஆற்றுக்கு போயிட்டு அங்கேருந்து பூஜை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நம்ம கோயில் வரைக்கும் வர மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சட்டி வாங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே அந்த இடத்துக்கு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு தருவாங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து நடந்து தான் போகணும். நம்ம வந்து கொஞ்சம் மெயின் ரோடு தான், நம்ம போகிற இடம்லாம் கொஞ்சம் மெயினாக தான் இருக்கும். இது வழியாக போய் தான் நம்ம அங்கே போய் பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்து இது பண்ணணும். இங்கே வந்து முக்கில் வந்து நின்று எல்லாம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ ட்ரம்ஸ் எல்லாம் நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுவாங்க. சில பேருக்கு இங்கே ஆடும்போதே சாமியெல்லாம் வரும். உள்ளே போய் சட்டி வாங்குகிற இடத்துல வந்து எல்லாருமே வந்து சாமி ஆடுவாங்க. எனக்கு வருமானு கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் வராது. இதான் நான் ஃபஸ்ட் டைமும் கூட, எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நின்று டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து, இது ஆக்சுவலாக நைட்டு வந்து ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நெல்லி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே எப்படியோ 11:30 12 கிட்ட ஆகிடும். மறுபடியும் ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திரிக்கணும் அங்கே ஆற்றுக்கு போகிறதுக்கு. அப்போ எழுந்திரிச்சு நம்ம கிளம்ப ஆரம்பித்தா தான் நம்ம கரெக்டாக ஆற்றுக்கு போயிட்டு அங்கே பூஜையெல்லாம் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோயில் வரைக்கும் நடந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம இப்போவும் லேட் ஆகும். கொஞ்சம் நேரம் தான் ஸ்லீப்பிங் டைம் வந்து இன்றைக்கி நைட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 4 hours 5 hours கிட்ட தான் 4 hours கிட்ட தான் இருக்கும். இங்கே வந்து எல்லோரும் நல்லா செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. என்னையும் ஆட சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இல்லைப்பா, நான் ஒரு ஓரமாக நின்றுட்டேன். இல்லை இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஒர்க் வேறு அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் அப்படின்ச்சு, கொஞ்சம் நடந்துகிட்டே இருந்தனால கொஞ்சம் லெக் பெயின் இருந்துச்சு. ஸோ நம்ம அமைதியாக நின்றுப்போம், எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஓரமாக அமைதியாக நின்று வீடியோ மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் வந்து சரியான ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே தான் வந்து வாங்கணும், சட்டி வாங்கணும். சட்டியெல்லாம் வச்சு உருவமெல்லாம் வச்சு வேலெல்லாம் வச்சு இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் கையிலே எடுத்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் தான் சம்பவமே இருக்குது. இனிமேல் எல்லோரும் வந்து நிறைய பேருக்கு இங்கே வந்து சாமி வர ஆரம்பிச்சிடும்.
முடிஞ்சு இப்போ ஒவ்வொருத்தருக்கா பூஜை முடிச்சுட்டு எல்லாருக்கும் சட்டியெல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக சட்டி வாங்கிட்டு உருவம் வாங்கிட்டு வரவங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டுருப்பேன் ஸ்பெக்ஸ் போட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் அந்த லாஸ்ட்டில் ஓரமாக ஸ்பெக்ஸ் போட்டு நின்றுட்டுருக்கேன். நான் வந்து இங்கே எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னனால நான் போய் அங்கே ஓரமாக நின்றுட்டேன். கடைசியில் எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக வெளியே வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் வாங்குறேன்ல, அதனால் வந்து பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக பிடிச்சி வெளில கொண்டு வந்துட்டேன். நாங்கள் ரிட்டன் போகிறத வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா இப்போ நம்ம வந்ததே காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிட்டன் போகிறது அப்படியே அதே வேலையை போகிறனால நம்ம வந்ததே திரும்ப காட்டுற மாதிரி இருக்கும். நான் காஞ்சிலே ஒரு கோயில் அங்கே போய் இதை வச்சுட்டு மார்னிங் போய் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு தீர்த்தத்துக்கு போகிற ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.